பறக்கவிட்ட 15 சவரன் தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காட்டு தலைவாசல் பகுதியில் வசித்து வருபவர் டார்ஜிலின். இவர் சிறிய கைப்பை ஒன்றில் 15 சவரன் தங்க நகையை வைத்திருந்த நிலையில் அதனை இவரின் குழந்தை தவறுதலாக வீட்டின் குப்பை தொட்டியில் போட்டுள்ளது. இந்த நிலையில் தற்காலிக தூய்மை பணியாளரான செல்வி குப்பைகளை சேகரிக்கும் போது மணிபர்ஸ் ஒன்றில் சுமார் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 சவரன் நகை இருந்துள்ளது. உடனே அதனை தனது கணவர் மௌனகுருவை அழைத்துக் கொண்டு காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் தங்க நகைகளை ஒப்படைத்தார். தூய்மை பணியாளர் செல்வியின் நேர்மையை பாராட்டி அவருக்கு போலீசார் 20,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கினர். குப்பை கொட்டும் போது ஒரு பேக்கில் ஜாமானுங்க பொருள் வீட்டில் வீடு வீடாக போய் குப்பை வாங்குறோம், கலெக்ட் பண்ணுறோம், வாங்குவோம். சரி, அது மாதிரி ஒரு பேக்கு ஒன்று வந்துச்சு. நாங்கள் அந்த டப்பா இதெல்லாம் போட்டு வாட்டர் கேன் இதெல்லாம் பிறக்குவோம். அதில் நாங்கள் எடுத்து போட்டுட்டு 4 நாள் கழிச்சு இப்போ தான் எடுத்து அந்த கட்டை கொடுத்துட்டோம். அதில் என்னமா இருந்தது? அதில் மோதிரம் இருந்துச்சு, செயின் இருந்துச்சான், எல்லாம் இருந்தது. நான் எடுத்து ஒப்படைச்சு கொடுத்தேன். உங்கள் பேர் என்ன? உங்கள் கணவர் பேர் என்ன? செல்வி என் பேர். எங்கள் வீட்டுக்காரர் மௌனகுரு. மௌனகுரு. எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க அந்த அது இப்போ ஒரு 7-8 மாதம் தான் பார்க்குறேன். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.